புதிய பாரதம் டியூஷன் சென்டர் திருப்பத்தூரில் தனித்தேர்வு மாணவர்களுக்காக சிறந்த பயிற்சிகளை வழங்கிக்கிட்டு வர்றோம். அதாவது தனித்தேர்வு மாணவர்கள் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொன்னால், 9ஆம் வகுப்பு தோல்வி அடைந்த மாணவர்கள், பள்ளியில் பயின்று 9ஆம் வகுப்பு தோல்வி அடைந்தவர்கள், அல்லது அந்த 9ஆம் வகுப்பு ஏதோ ஒரு காரணத்தினால இடைநிறுத்தம் செய்திருந்தால் அவங்க மீண்டும் 9ஆம் வகுப்பையே அதே பள்ளியில் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக என்ன செய்யலாம்? ஏன்னா ஒரு வருடம் வீணாயிரும் அதே பள்ளியில் 9ஆம் படித்தான். அதற்கு பதிலாக என்ன செய்யலாம்னா, நேரடியாக 10ஆம் வகுப்பு பயிலலாம் அப்படின்னு அரசு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. 9ஆம் வகுப்பு அங்கே பயிலாமல் நேரடியாக 10ஆம் வகுப்பு எங்களுடைய நிறுவனத்தில் படித்து இந்த வருடம் பாஸ் பண்ணி அடுத்த வருடம் அதே பள்ளியில் 11ஆம் வகுப்பு போய் சேர்ந்துக்கலாம், அல்லது பாலிடெக்னிக் சேர்ந்துக்கலாம். இதற்கு அந்த தேர்வு எழுதும் பொழுது 14.5 வயது பூர்த்தியாகியிருந்தால் நிச்சயமாக தேர்வு எழுதலாம். இதற்கு விசேஷ பயிற்சி கொடுத்து அடிப்படையிலேருந்து, கணிதம்னா பெருக்கல் கூட்டல் கழித்தல் பெருக்கல்லேருந்து, அதே மாதிரி ஆங்கிலத்தில் வாசிக்கிறது, தமிழ் வாசிக்கிறதுலேருந்து அடிப்படையிலேருந்தே நடத்தி அந்த மாணவர்களை 100% நாங்கள் வெற்றி பெற வைக்கிறோம். அதில் அதே மாதிரி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாலே நேரடியாக இங்கே எங்களுடைய இன்ஸ்டியூட்டில், புதிய பாரதம் இன்ஸ்டியூட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி வெற்றி பெறலாம். அதே போல் எந்த வருடமாக இருந்தாலும் சரி தான், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் தோல்வியுற்ற பாடங்கள் 1லிருந்து 5 பாடங்கள் தோல்வியுற்று இருந்தாலும் சரி, அல்லது +2ல் 6 பாடங்கள் தோல்வியுற்று இருந்தாலும் அந்த தோல்வியுற்ற பாடங்களை இங்கே எழுதி, இப்போ அடுத்து உடனடி தேர்வு வருது. இப்போ இந்த ஜூன் மாத கடைசியில் +2க்கு, ஜூலையில் 10க்கு வருது. பலருக்கு அந்த தேதி, விண்ணப்ப தேதி முடிஞ்ச பின்னால் அதுக்கப்புறம் வர்றாங்க. அதனால் அந்த தேதியை நம்ம இங்கே மாணவர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காகவும் நான் விரும்புகிறேன். அதில் அதாவது நாளைய தினம் 3ஆம் தேதி 12ஆம் வகுப்பு தேர்வு விண்ணப்பிப்பதற்கு கடைசி தேதின்னு அறிவிச்சிருக்காங்க. ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அறிவிச்சிருக்காங்க. 10ஆம் வகுப்புக்கு விண்ணப்பங்கள் இப்பொழுது அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படின்னா, நேரடியாக சரி நாங்கள் 9ஆம் வகுப்பு இடைநிறுத்தம் செய்து 10 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருடம் ஆயிடுச்சு, இப்போ எழுதலாமா அப்படின்னா அரசாங்கம் அதுக்கு அனுமதி கொடுக்குது, எழுதலாம். அல்லது 30 வருடங்களுக்கு முன்னாலேயே ஒரே ஒரு பாடம் மட்டும் ஃபெயில் ஆகிருக்கும், அல்லது 5 பாடம் ஃபெயில் ஆகிருந்தாலும் இப்போ எழுதலாம் அப்படிங்கிற ஒரு நல்லதொரு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு மாதத்திலேயே நல்ல பயிற்சி கொடுத்து அவளை வெற்றி பெற வைக்கிறோம். அல்ல இந்த ஒரு வருடம் முழுமையாகவும் எங்கள்கிட்ட பயிற்சி பெற்று நல்ல உயர் மதிப்பெண்களை கண்டிப்பாக பெற முடியும். 10ஆம் வகுப்புக்கு கடைசி தேதி எப்போ சொல்கிறாங்கன்னா, இப்போ விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கு. 6ஆம் தேதி கடைசி தேதி. அதற்கு அடுத்து தக்கல் திட்டம்னு ஒரு 2 நாள் மட்டுமே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் விண்ணப்பங்கள் வேகமாக அனுப்பப்பட்டு கொண்டிருக்கு. நீங்கள் இப்போ இங்கே வந்தீங்கன்னா உங்களை அதற்கு தகுந்த வகையில் நாங்கள் டைரக்ட் பண்ணி விண்ணப்பம் செய்து தருவோம். அதெல்லாம் அதனால் புதிய பாரதம் டியூஷன் சென்டர் வாங்க, 100% வெற்றி பெற வைக்கிறோம். தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, அல்லது இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, குரூப் படிக்கலாம், உறுதியாக வெற்றி பெற வைக்கிறோம். அடுத்து பள்ளி திறந்தவுடன் அன்றைக்கு மாலையிலிருந்து டியூஷன் வகுப்புகள் 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும். கடந்த முறை போன வருடம் 483 மதிப்பெண் எங்களுடைய மாணவி ஒரு பெற்றாங்க. அடுத்து 2வது 480 மதிப்பெண் பெற்றிருக்காங்க, நாங்கள் வாங்க வச்சுருக்கோம். இந்த முறை கண்டிப்பாக அந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு நம்ம பகுதியை சேர்ந்த பிள்ளைங்க வரிசையாக வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதில் அதனால் எங்கள் டியூஷன் படித்தாலுமே நான் ஆன்லைன் மூலம் சில விஷயங்களை நான் சொல்லலாம், அங்கே நடத்தலாம் அப்படின்னு ஒரு எண்ணமும் எங்களுக்கு இருக்குது. அதில் கண்டிப்பாக உறுதியான வெற்றியை பெறலாம். அதே மாதிரி சிபிஎஸ்சி இதில் படிக்கிறவங்களுக்கு அந்த கணிதத்துக்கு அதில் கண்டிப்பாக நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கும் பள்ளி திறந்த உடனே நாங்கள் அதற்கான பயிற்சிகள் சிறப்பாக அளிக்கிறோம். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடிப்படையிலிருந்து, அதே சமயத்தில் ஸ்டேட் ரேங்க் பெறணும்னா என்ன செய்யணும் அந்த அளவு. ஏன்னா ஏற்கனவே 3 முறை நாங்கள் அப்போ ஸ்டேட் ரேங்க் எடுத்தோன்னா, தொடர்ந்து 3 வருஷம் நாங்கள் ஸ்டேட் ரேங்க் எடுத்திருக்கோம். அதில் நான் மீண்டும் இந்த வருடம் தான் அதிக முயற்சியில் இறங்குறோம். அதனால் கண்டிப்பாக ஸ்டேட் ரேங்க் பெற வைக்கணும், அந்த பள்ளியில் முதல் மதிப்பெண்ணை பெற வைக்கணும். அடிப்படையே தெரியாமல் இருந்தாலும் அதை நடத்தி எப்படி கொண்டு வர்றது, அந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே கற்றுக் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். அதனால் புதிய பாரத தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். புதிய பாரத டியூஷன் சென்டருக்கு வாங்க, கண்டிப்பாக 100% நீங்கள் வெற்றியை பெறலாம்.